அனைவருக்கும் வணக்கம். நாம் நந்தியம்பெருமான் பாடி அருளிய அதி உன்னதமான கருத்துக்கள் பொதிந்த நந்தீசர் ஞானம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே ஒரு சீடன் தக்க குருவை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதை பற்றியும், ஒரு குரு தன்னுடைய சீடனை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதை பற்றியும் தெளிவாக விளக்கிச் சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம். இந்த பதிவு தொடக்கம் அவர் சொல்லக்கூடிய ஞான கருத்துக்களை தொடர்ந்து வாசிக்க இருக்கிறோம். வையப்பா சமாதியிலே சிகாரத்தை மூட்டு, வாங்கியே உகாரம் அதை பின்னே நாட்டு. பொய்யப்பா சொல்லவில்லை தீப ஒளி காணும், பிணங்காமல் சிலம்பொலியும் காணலாகும். ஐயப்பா இவையெல்லாம் சித்தர் பாடார், அரண் எனக்கு சொன்ன வித்தை யானும் சொன்னேன். ஐயப்பா செவி இரண்டும் தாழ் திறந்து போகும், சச்சிதானந்த வெளி சாரலாமே. அதி நுணுக்கமான சூட்சுமமான வார்த்தைகள் இந்த பாடலிலே வெளிப்படுகின்றன. சமாதியிலே சிகாரத்தை மூட்டு என்று குறிப்பிடுகிறார். சமாதி என்றால் என்ன? அங்கே கொண்டு போய் நெருப்பை மூட்டச் சொல்லுகிறாரே. சிகாரம் என்பது நெருப்பை குறிக்கிறது. சமாதி என்று எதை சொல்லுகிறார்? மனம் ஆடாமல் அசையாமல் உருவ மத்தியத்திலே நின்றால் அந்த நிலைக்கு சஞ்சார சமாதி என்று பெயர். மனம் ஒடுங்கி நிற்கும் நிலைக்குத்தான் சமாதி என்று பெயர். அந்த சமாதியிலே சிகாரத்தை மூட்டு, நெருப்பை மூட்டு என்று சொல்லுகிறார். நெருப்பை எப்படி மூட்டுவது? நெருப்பை மூட்டுவதற்கு சந்திரகளை சூரியகளை ஆகியவற்றை ஒன்றாக இணைக்க வேண்டும். குறிப்பார்த்து உருவ மத்தியத்திலே ஊத வேண்டும். அப்போது ஜீவஜோதி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அந்த நெருப்பின் சுடர் உருவ மத்தியத்திலும் எதிரொலிக்கும். உருவ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமணி தானத்தைத்தான் சித்தர் பெருமக்கள் அக்னி நேத்திரம் என்று குறிப்பிடுகிறார்கள். மூன்றாவது கண், நெருப்பு கண், லலாடக்கண் என்றெல்லாம் கூட இந்த இடத்தைத்தான் சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த இடத்திலே நெருப்பை மூட்டும்படியாக நம்முடைய பயிற்சி இருக்க வேண்டும். தனித்தனியாக இரு நாசித்தொலைகள் வழியாக சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று உள்ளே சென்று ஒன்றாகி மறுபடியும் பிரிந்து மறுபடியும் ஒன்றாகி மறுபடியும் பிரிந்து இரண்டு நுரையீரல்களுக்கும் செல்லுகிறது. இது அவானன் என்கிற மூச்சுக்காற்று. இந்த காற்றை எரிபொருளாக கொண்டு, கிரியா ஊக்கியாக கொண்டு உருவ மத்தியத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் ஆற்றலை அதிகரிக்க நெருப்பு மூட்ட வேண்டும். இதை நாம் எண்ணற்ற சித்தர் பெருமக்கள் பாடல்களிலே பார்த்துவிட்ட காரணத்தால் நமது முந்தைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இது நிச்சயமாக விளங்கி இருக்கும். வாங்கியே உகாரம் அதை பின்னே நாட்டு. நெருப்பு மூண்டு விட்டதா, அதன் பிறகு உகாரத்தை பின்னே நாட்டு என்று குறிப்பிடுகிறார். அதாவது அகார உகாரம் என்கிற சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைத்து பூர்வ மத்தியத்திலே ஊதும்படியாக சொல்லுகிறார். நான் பொய்யாக சொல்லவில்லை மகனே, நான் சொல்லுவதை நம்பு. இதை செய்தால் தீப ஒளி பூர்வ மத்தியத்திலே தெரியும், சுழுமுனை மத்தியிலே நீ பிரகாசத்தை காண்பாய் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, சிலம்போசை உனக்கு கேட்கும். இந்த உண்மையை எல்லாம் சித்தர்கள் சொல்ல மாட்டார்கள். சிலம்போசை கேட்பதற்கும் பிரகாசத்தை காண்பதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்று எந்த சித்தரும் சொல்லி இருக்க மாட்டார். நான் சொல்கிறேன். பூர்வ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனை தானத்திலே நெருப்பை மூட்டு. அந்த நெருப்பு சடசடத்து எரியும் போது உனக்கு தலைக்குள்ளே சிலம்பொலி, சங்கொலி, மணிபொலி ஆகிய ஓசைகள் எல்லாம் கேட்கும் என்று குறிப்பிடுகிறார். இது போன்ற கருத்துக்களை ஏற்கனவே நாம் காகபுஜண்டர் பெருநூல் காவியத்திலேயும் பார்த்திருக்கிறோம். இவையெல்லாம் ஞானிகள், மகான்கள், சித்தர் மக்களுடைய சொந்த அனுபவ கருத்துக்கள். அந்த அனுபவங்களை நமக்கு எந்த விதமான ஒழிப்பு மறைப்பும் இன்றி சித்தர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் சரியாக செய்தால் சிலம்போசை கேட்கும் என்று குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வித்தை நானே கண்டுபிடித்தது அல்ல, எனக்கு எம்பெருமான் ஈசன் சொல்லிக் கொடுத்தார் என்றும் குறிப்பிடுகிறார். அரண் எனக்கு சொன்ன வித்தை, அதை அப்படியே உங்களுக்கு நானும் சொல்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, இரண்டு காதுகளும் திறந்து போகும் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? காதுகள் திறந்து போகுமா? ஆம், காதுகள் திறந்து போகும் என்றால்
அண்ட சராசரங்களுக்கு அப்பாலும் இருக்கக்கூடிய ஓசைகளை கேட்கக்கூடிய ஆற்றல் நம் செவிகளுக்கு வந்துவிடும் என்பது பொருள். பராபரம் நமக்கு கட்டளைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அந்த கட்டளைகளை நாம் கேட்க முடியவில்லை. காரணம், பராபரத்திடமிருந்து வரக்கூடிய செய்திகள் மிகவும் நுணுக்கமானது. அமைதியாக இருக்கும் போது மாத்திரமே அந்த செய்திகளை நம்மால் உணர முடியும். இதை எளிமையாக ஒரு சிறிய விளக்கத்தில் புரிந்து கொள்ளலாம். நமது வீடுகளிலே சுவர் கடிகாரங்களை மாட்டியிருக்கிறோம். பகலிலே அந்த கடிகாரத்தின் ஓசை கேட்பதில்லை. இரவிலே புறச்சத்தங்கள் எல்லாம் ஓய்ந்தான பிறகு அந்த கடிகாரத்தின் சின்னஞ்சிறிய துடிப்பு சத்தமும் நமக்கு தெளிவாக கேட்கிறது. அப்படியென்றால் நீ புறத்திலே இருக்கும் காதுகளினால் இந்த உலக சத்தங்களை கேட்பதை தவிர்க்கும் போது அந்த வெளியிலே இருந்து பராபரம் அனுப்பக்கூடிய செய்திகளை கூர்மையாக கேட்கக்கூடிய பக்குவம் உனக்கு வந்துவிடும் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் மனம் பக்குவப்படும், மனம் ஒருநிலைப்படும், புலன்கள் ஒடுங்கும் என்பது பொருள். இதை வேறு விதமாக சொல்வதாக இருந்தால், புலன்கள் ஒடுங்கினால் உனக்கு பராபரத்தின் செய்தி ஓசை கேட்கும் என்பது பொருள். அது மாத்திரமல்ல, சச்சித் ஆனந்தம், இந்த ஆனந்தத்தை தரக்கூடிய பெருவழியாகிய ஆகாயத்திலே எம்பெருமானோடு கூடி கலந்திருக்கலாம் என்றும் இங்கே நந்தி எம்பெருமான் குறிப்பிடுகிறார். சாரலாம் யோகமது ஞானம் பார்த்தால் தப்பாது அறிவங்கே பரகதியில் பத்தும். கூறலாம் மனமதுவும் குவிந்து நின்றால் குற்றமற்ற வாசியது நிலைத்து போகும். ஆரப்பா இந்த முறை சொல்ல போறார், ஆருக்கும் கிடைக்காது அதீத வித்தை. ஊரெல்லாம் தெரிந்தாலும் காணமாட்டாய், உற்பனமாய் என்னுடைய நூலைப்பாரே. என் மகனே, இந்த நுணுக்கங்களை யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். என்னுடைய நூலைப்பார், இதில் நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். யோகம் என்பது கிடைக்கும். யோகம் என்றால் என்ன? சேர்க்கை. பராபரத்துடன் சேரக்கூடிய அந்த அற்புதமான சேர்க்கை என்பது கிடைக்கும். நாம் யாரோடு சேர்ந்திருக்கிறோமோ அவரை பொறுத்தே நம்முடைய ஞானம் என்பது நடக்கும். இதைத்தான் இங்கே தெளிவாக நந்தி எம்பெருமான் சொல்கிறார். அது மட்டுமல்ல, ஞானம் கிடைக்கும், நமக்கு பரலோகத்து அறிவு கிடைக்கும். மனம் குவிந்து நின்றால் இவையெல்லாம் சாத்தியப்படும். வாசியும் நிலை பெறும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான சரியான சூத்திரத்தை இங்கே நந்தி எம்பெருமான் குறிப்பிடுகிறார். அதாவது, அகாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலையை உயர்த்தி புருவ மத்தியத்திலே அதை சேர்த்து சற்று அதிலே நெருப்பு மூண்ட பிறகு அதனோடு கூட சூரிய கலையையும் சேர்த்து இவ்விரு கலைகளையும் இணைத்து புருவ மத்தியத்திலே ஓதும் போது ஜோதி பிரகாசம் ஏற்படும். இந்த ஜோதி பிரகாசத்தையும் அதை தொடர்ந்து எழக்கூடிய சிலம்போசையும் கேட்க வேண்டும் என்றால் புறத்திலே சலிக்கக்கூடிய மனத்தை நீ குவித்தாக வேண்டும். மனத்தை எப்படி குவிப்பது? வாசியிலே மனத்தை நிறுத்தினால் மனம் குவியும். இதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி சந்திரகலையை பற்றி பயணிப்பதுதான். இதை நாம் எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய பாடல்களிலே மெய்ப்பித்து கூறியிருக்கிறோம். சந்திரகலையைத்தான் அனைத்து சித்தர்களும் முறையாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த முறையை யாரும் சொல்ல மாட்டார்கள். இது யாருக்கும் கிடைக்காத அதீத வித்தை. ஒரு ஊராக சுற்றி அலைந்தாலும் இந்த ஞானத்தை உனக்கு யாரும் காட்டிக் கொடுக்க மாட்டார்கள். நான் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை என்னுடைய நூலின் வாயிலாக நீ வாசித்து அறிந்து கொண்டு விட்டால் உன்னை போல பாக்கியவான் யாரும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். இதன் பொருள் என்ன என்பதை சரியாக புரிய வேண்டும். ஊர் ஊராக அலைந்தாலும் கிடைக்காத ஞானம் என் நூலிலே கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார். ஊர் ஊராக அலைவது என்று எதை குறிப்பிடுகிறார்? பொதுவாக ஆலய வழிபாடுகளிலே மனத்தை வைத்து காசிக்கு சென்றேன், ராமேஸ்வரம் சென்றேன், பற்பல தலங்களுக்கு சென்று தீர்த்த யாத்திரை செய்தேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதால் உனக்கு ஞானம் கிடைக்காது. ஊர் சுற்றுவதை குறைத்து உனக்குள்ளே இருக்கும் சந்திரகளை சூரியகளை சுற்றுவதை கவனித்த பழகப்பார். அப்பொழுது மாத்திரமே உனக்கு தூய ஞானம் கிட்டும் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. நூல் பார்த்து, கால் பார்த்து, நுணுக்கம் பார்த்து, நுண்மையாய் காலவரை அறிந்து சேர்ந்து, பால் பார்த்து ருசி பார்த்து பரத்தைக் கண்டு பதறாமல் மனதை அங்கே மூட்டிக்கொண்டு, செயல் பார்த்து கொங்கணவர் நூலை பார்த்து
தரமாக சிதம்பரத்தின் நடனம் கண்டு வாள் பார்த்து தலை இருந்த இடத்தை பற்றி மைந்தனே வாசியிலே வருவாய் நீயே. மிக மிக நுணுக்கமான விடயம் இந்த பாடலிலே வெளிப்படுகிறது. நூல் பார், அதன் பிறகு கால் பார் என்று குறிப்பிடுகிறார். நான் சொல்லியிருக்கக்கூடிய என்னுடைய இந்த நூலை துல்லியமாக அறிந்து கொள்ள முயற்சி செய், அதன் பிறகு கால் பார். கால் என்று சொல்லப்பட்டது சந்திரகலை, சூரியகலையை. ஒவ்வொரு முறை நாம் யோக பயிற்சி செய்து முடித்தான பிறகும் அல்லது செய்வதற்கு முன்பும் ஞானிகள் மகான்களுடைய நூல்களை வாசிக்க வேண்டும். அது அன்றன்று நமக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை தீர்த்து வைக்கக்கூடிய விளக்கங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அதற்காகத்தான் நீ வாசிப்பயிற்சி செய்வதோடு மாத்திரம் நின்று விடாதே, நூலையும் அவ்வப்போது வாசித்துக் கொண்டே இரு என்று குறிப்பிடுகிறார். அவ்வப்போது சித்தர் மக்களுடைய நூல்களையும் வாசிக்க வேண்டும். அதே வேளையிலே யோக பயிற்சியிலே சந்திரகலை, சூரியகலையையும் உற்று பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். பார்த்தால் மாத்திரம் போதாது, அதிலே சொல்லப்பட்ட நுணுக்கங்களை அறிய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். குறிப்பிட்ட காலவரை வரையிலும் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வரும்போது உனக்கு வெற்றி கிட்டும். ஒரு நாள் பயிற்சியிலே வெற்றியை பெற்றுவிட முடியாது. தொடர்ந்து செய்யக்கூடிய பயிற்சியினால் மாத்திரமே நமக்கு அனுபவமும் பக்குவமும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். பால் என்று பாத்திரத்திலே வைத்து பார்த்திருந்தால் அதன் ருசி தெரியாது. பாலை காய்ச்சி அதிலே பனங்கற்கண்டு, மிளகு, ஏலக்காய், மஞ்சள் தூள் இப்படி பலவற்றையும் கலந்து அதை பருகும் போது அதன் ருசி அபாரமாக இருக்கும். எனவேதான் கணபதியம் பெருமானிடமிருந்து ஞானத்தை பெறுவதற்கு அவ்வை பெருமாட்டி தான் செய்த வேலையை சொல்கிறார். என்ன என்று? பாலும் எளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று அவ்வை பெருமாட்டி கேட்டதாக சொல்லுகிறார்கள். இதன் பொருள் யாதென்றால், விநாயகருக்கு பாலும் தேனும் கருப்பட்டியும் கலந்து கொடுத்து அவரிடமிருந்து ஞானத்தை பெற்றார் என்பது பொருள் அல்ல. தலைக்குள்ளே இருக்கக்கூடிய உருவமத்தியத்திலே சுடுமுனையிலே மனத்தை வைத்து கடையும் போது தலைக்குள்ளே இருந்து அமிர்தப்பால், குண்டலிப்பால் என்பது இறங்கி வரும். அந்த குண்டலிப்பாலை அருந்திவிட்டால் முத்தமிழும் நமக்கு விளக்கமாகிவிடும் என்பது பொருள். அதை விடுத்து புறத்திலே பாலை கொண்டு போய் கணபதிக்கு வைத்தால் ஞானம் கிடைக்கும் என்று கருத்திவிடக்கூடாது. ஞானிகள் மகான்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழ்ந்த நுட்கமான பொருள் இருக்கும். பதறாமல் மனதை அங்கே மூட்டி நில் என்று குறிப்பிடுகிறார். பதறாதே, சிதறாதே என்று சொல்லுகிறார். அவசரப்படக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். குருமத்தியத்திலே மனத்தை நிறுத்தும் போது ஆரம்பத்திலே மனம் நிற்காது. மனம் நிற்கவில்லை என்பதற்காக பதற்றமடையாதே, பொறுமையாக இரு. தொடர்ந்து செய்யக்கூடிய பயிற்சியின் மூலமாக மனம் மெல்ல மெல்ல நிற்க ஆரம்பிக்கும் என்றும் குறிப்பிடுகிறார். இதற்கு ஆதாரம் வேண்டும் என்றால் மற்றவர்கள் சொன்ன நூல்களை எல்லாம் பார்க்காதே, கொங்கண சித்தர் பாடிய இந்த நூலை பார், என்னை போல அவரும் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் கொங்கண சித்தர் நந்தியம் பெருமானை சந்தித்து அவரிடமிருந்து இந்த நூலை கற்றிருக்கிறார் என்பது பொருளாகிறது. இதை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் சித் அம்பரம், அம்பரம் என்றால் பரவெளி, சித் என்றால் அறிவு, அறிவை கொண்டு பரவலியாகிய ஆகாயமாகிய சிரத்திற்குள்ளே பார்க்கும் போது தில்லையம் பெருமானுடைய திருநடன காட்சியை காண முடியும். வாள் பார்த்து தலை இருந்த இடத்தை பற்றி வாசியிலே வா என்று குறிப்பிடுகிறார். வாள் என்று எதை சொல்லுகிறார்? உண்ணாக்கு, அது தொங்கிக் கொண்டிருக்கும் வடிவத்தை பாருங்கள், ஒரு வாள் போல இருக்கும், கணபதியின் முகம் போல இருக்கும். அந்த இடத்திலே முதலாவதாக மனத்தை நிறுத்தி மெல்ல மெல்ல வாசியோடு கலந்து தலைக்குள்ளே அதை செலுத்த வேண்டும். வாள் பார்த்து தலை இருந்த இடத்தை பற்றி, அதாவது உள்நாக்கிலே மனத்தை நிறுத்தி அங்கிருந்து மெல்ல மெல்ல மனத்தை மேல் நோக்கி செலுத்தி குரு மத்தியத்திலே நிலைக்கும்படியாக செய்ய வேண்டும். இதை செய்தால் வாசி என்பது வசமாகும். இப்படி பயின்றால் மாத்திரமே தூய ஞானம் என்பது கிடைக்கும். வேற எந்த வகையிலும் உனக்கு ஞானம் சித்திக்காது என்று குறிப்பிடுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, நந்தியம் பெருமானுடைய இந்த நூல் ஆழ்ந்த நுணுக்கமான பொருளை கொண்டிருக்கிறது. ஒருமுறை இந்த நூலை வாசித்தால் அதன் துல்லிய விளக்கம் தெரிய வராது. தொடர்ந்து ஞானிகள் மகான்களின் நூல்களை வாசித்துக் கொண்டே யோக பயிற்சி செய்ய வேண்டும். நூல் பார்த்து கால் பார்த்தால் நுணுக்கம் தெரியும் என்று குறிப்பிடுகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.